ஒன்னாம் அதிகாரத்துல இருமனம் உள்ள சந்தேகம் உள்ள ஒரு மனுஷன் தேவனை கனவீனம் பண்ணுவது போல, 2ஆம் அதிகாரத்துல பாதபட்சம் உள்ள ஒரு மனிதன், அது விசுவாசியா இருந்தாலும் சரி கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு ஏல விசுவாசியை கனவீனம் பண்ணுகிறான். நீங்களும் நானும் 1ஆம் அதிகாரம் வசனம் 25 சொல்ற வண்ணமாகவே சுயாதீன பிரமாணமாகிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள இந்த பிரமாணத்தை கண்ணாடி போல உற்று பார்க்கும் பொழுது எதை நாம் பார்க்கிறோம்? வெறும் நம்மை மாத்திரம்தான் இந்த கண்ணாடி போல இருக்கிற சுயாதீன பிரமாணம் காட்டுகிறதா, அல்லது வேற ஏதாவது காண்பிக்கிறதா? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான இருக்கிற ஒரு விசுவாசியை யாராவது கனவீனம் பண்ணலாமா? நியாயம் விசாரிக்க வேண்டும். யார் உங்களுக்கு எனக்கு ஜட்ஜி? யாக்கோபை கேட்டினாக்க தெளிவா சொல்லுவார், உங்களையும் என்னையும் நிதானிக்கிறது யார்? எப்ப எடுங்க தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய பேர் எப்ப யூஸ் பண்ணும்? 5ஆம் James chapter 2 verses 1 to 13. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயஸ்தானங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்பு அடையப் போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். 1ஆம் அதிகாரத்துல சந்தேகம் உள்ள மனிதன் தேவனை கனவீனம் பண்ணுவது போல, 2ஆம் அதிகாரத்துல பாதபட்சம் உள்ள ஒரு மனிதன் ஏல விசுவாசியை கனவீனம் பண்ணுகிறான். As a doubting man dishonor God in chapter 1, a man of favoritism dishonors poor Christian in chapter 2. 1ஆம் அதிகாரத்துல இருமனம் உள்ள சந்தேகம் உள்ள ஒரு மனுஷன் தேவனை கனவீனம் பண்ணுவது போல, 2ஆம் அதிகாரத்துல பாதபட்சம் உள்ள ஒரு மனிதன், அது விசுவாசியா இருந்தாலும் சரி கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு ஏல விசுவாசியை கனவீனம் பண்ணுகிறான். நீங்களும் நானும் 1ஆம் அதிகாரம் வசனம் 25 சொல்ற வண்ணமாகவே சுயாதீன பிரமாணமாகிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள இந்த பிரமாணத்தை கண்ணாடி போல உற்று பார்க்கும் பொழுது எதை நாம் பார்க்கிறோம்? What do we look at in mirror when we see the law of liberty as a mirror? சுயாதீன பிரமாணமாகிய கண்ணாடி போல இருக்கிற இந்த பிரமாணத்தை நீங்கள் நான் உற்று பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? கண்ணாடியில் நாம் உற்று பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரம் ரொம்ப தெளிவாக தெரிகிறது போல, இந்த ஒரு சுயாதீன பிரமாணமாகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள பிரமாணத்தை உற்று பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? வெறும் நம்மை மாத்திரம்தான் இந்த கண்ணாடி போல இருக்கிற சுயாதீன பிரமாணம் காட்டுகிறதா, அல்லது வேற ஏதாவது காண்பிக்கிறதா? உற்று பார்ப்பது என்றால் என்ன என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் நான் உங்களுக்கு ஒரு 4 வாரத்துக்கு முந்தி போதித்திருக்கிறேன்.
உற்று பார்ப்பதும் என்றால் தீவிரமாய் கேட்பதற்கான ஒரு விஷயத்தை அதை உள்படுத்தி பேசியிருக்கிறார் யாக்கோபு இந்த இடத்துல. தீவிரமாய் கேளுங்கள். தீவிரமாய் கேட்பதற்கும் ஒத்து பார்ப்பதற்கும் ஈக்குவலண்ட். நீங்கள் சத்தியத்தை போய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காது முழுக்க. அந்த சத்தியத்தை நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்கும் பொழுது உங்களை நீங்களே உற்று பார்க்கிறீர்கள். என்னை நான் உற்று பார்க்கிறேன். எப்போ இந்த ஜீவ வார்த்தை காது முழுக்க கேட்கணும் அப்பொழுது. இந்த கண்ணாடி போல இருக்க ஜீவ வார்த்தை நீங்கள் உற்று பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறோம்? 2 பார்க்கிறோம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இதை அல்லவா சுயாதீன பிரமாணமாகி இந்த ஜீவ பிரமாணம் உங்களுக்கும் என்னுக்கும் கண்ணாடி போல காண்பிக்கிறது. யாக்கோபை நீங்கள் கேட்டீர்களானால், யாக்கோபே, நீர் 1:25 போல சுயாதீன பிரமாணமாகி இந்த கண்ணாடி போல இருக்கிற பிரமாணத்தை உற்று பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தெரிகிறது? நீ எதை பார்க்கிற என்பதை கேள்வி கேட்டீர்கள் என்றால் அவர் வசனம் 2:5 சொல்ற வார்த்தை, இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற தரித்திரரான விசுவாசிகளை, கிறிஸ்தவர்களை விசுவாசத்திலே மகிமையின் தேவன் ஐஸ்வர்யவான்களாக்கி இருக்கிறார். அவர்கள் இந்த மகிமையின் தேவனை காணாத தேவன் அன்பு கூறுகிறபடியால் அவர்களுக்காக ராஜ்யத்தை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறதை அவர் உத்து பார்க்கிறார். உத்து பார்க்கும் பொழுது தன்னை மாத்திரம் பார்க்கவில்லை. ஒரு விசுவாசி இந்த ஜீவ பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணத்தை பார்க்கும்போது அவன் உற்று பார்க்கும் பொழுது 2:5 சொல்ல போற ஒட்டுமொத்த விசுவாசிகளையும் அவன் பார்க்கிறான். இந்த சுயாதீன பிரமாணம் உங்களையும் என்னையும் ஒட்டுமொத்த விசுவாசிகளுக்கும் ஒரே ஒரு கண்ணாடி போல காண்பிக்கிறது என்னவென்றால், எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய விசுவாசத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார்கள். எல்லா விசுவாசிகளும் கர்த்தருடைய பார்வைக்கு விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருப்பார்கள் என்றால் அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஆனா என்ன நடந்து கொண்டிருக்கிறது யாக்கோபுடைய காலகட்டத்திலே? ஏன் இப்ப நடக்கிற திருச்சபைகளில் நடக்கிற விஷயம் என்ன? 2:6 நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? தரித்திரரா இருக்கிற விசுவாசிகளை கண்டு, குறைவாய் சம்பாதிக்கிற விசுவாசிகளை கண்டு, ஏழை விசுவாசிகளை கண்டு, படிப்பறிவில்லாத விசுவாசிகளை கண்டு கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதுவா உங்களுக்கு இந்த சுயாதீன பிரமாணமாகிய கண்ணாடி காட்டினது? எந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள்? சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்க்கும் பொழுது அவங்க போட்டிருக்கிற வஸ்திரத்தை காட்டுச்சா? அவங்க செய்கிற தொழிலை காட்டுச்சா? அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வண்ணத்தை காட்டுச்சா? அவங்களுடைய பின்னணியை காட்டுச்சா? எந்த குடும்பம், எந்த ஜாதி, எந்த குல கோத்தன்றது காட்டுச்சா இந்த சுயாதீன பிரமாணம்? இந்த சுயாதீன பிரமாணம் போல இருக்க இந்த கண்ணாடியை காட்டின காட்சி என்ன? விசுவாசத்தில் இருக்கிற ஒரு விசுவாசியும், அவன் தரித்திரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அறிவு இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்த படிப்பறிவு பெறாதவனா இருந்தாலும் சரி, அவன் ஐஸ்வர்யவான். கர்த்தர் பார்க்கிற பார்வைதான் இந்த சுயாதீன பிரமாணம் ஒரு விசுவாசிக்கும் காண்பிக்கிறது. அப்படி விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான இருக்கிற ஒரு விசுவாசியை யாராவது கனவீனம் பண்ணலாமா? பரிகாசம் பண்ணலாமா? கூடாது. நீங்கள் நானும் இந்த கண்ணாடி உற்று பார்க்கிறதே ஆனால் 1:25 செய்ய போகிறோம். 1:25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருப்பான். வேலைக்குள்ளாக ஈடுபடுகிறான். எந்த சுயாதீன பிரமாணமாகிய இந்த கண்ணாடி ஒரு காட்சியை எல்லா விசுவாசிகளை குறித்து காட்டுச்சோ, அந்த காட்சி அவன் பார்த்தவுடனே அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன அந்த வேலை? 2:14 என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அப்போ விசுவாசத்தின் கிரியை தொடங்குகிறது எப்போ? இந்த கண்ணாடி போல இருக்கிற சுயாதீன பிரமாணம் ஒரு விசுவாசி குறித்து நமக்கு காட்சியை காண்பிக்கும் பொழுது, எல்லா விசுவாசிக்கும் ஒரே ஒரு கண்ணாடி தான், ஒரே ஒரு லென்ஸ் போட்டுதான் ஒரு விசுவாசுடைய தரைனன்றது காண்பிக்கிறது. வேறுபாடு இருக்காது இந்த சுயாதீன பிரமாணமாகிய இந்த கண்ணாடியிலே. அப்படி ஒரு விசுவாசியை குறித்து 2:5 சொல்ற வண்ணமாகவே அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். அது நான் கீழே போகும்போது சீக்கிரமா சொல்லுவேன். ஐஸ்வர்யவான் என்று சொன்ன பிறகு அந்த கண்ணாடி உற்று பார்த்த ஒரு மெய்யான கிறிஸ்தவன் அதற்கு ஏத்த வேலையிலே அவன் ஈடுபடுகிறான். என்னது? விசுவாசத்தின் வேலையில் ஈடுபடுகிறான். அவனோட விசுவாசம் செத்த விசுவாசம் இருக்காது. சுயாதீனமாக உற்று பார்த்ததற்கு அந்த கண்ணாடி கொடுத்த காட்சியின் அடிப்படையிலே அவன் வேலை செய்வதற்கு ஆரம்பிக்கிறான்.
அப்படி சுயாதீன பிரமாணத்திற்கு ஏற்றபடிதான் விசுவாசம் செயல்படும். சுயாதீன பிரமாணத்திற்கு விரோதமாகவோ சுயாதீன பிரமாணத்திற்கு மாறாகவோ உங்களுடைய விசுவாசம் செயல்படாது. Faith stand by the law of liberty. விசுவாசம் சுயாதீன பிரமாணத்திற்கு சாதகமாக வேலை செய்யும்படியாக பக்கத்திலே இருக்கும். அது ஆனால் 2:1 இந்த ஜனங்கள், இங்க இருக்கிற யாக்கோபுடைய காலகட்டத்தில் இந்த விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்திற்கு எதுக்கு ஒப்பிட்டு பேசினாங்க தெரியுமா? 2:1 என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. விசுவாசத்தை நீங்கள் எதோடு கூட நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள்? பட்சபாதத்தோட. விசுவாசம் 1:25 சொல்றவனாகவே சுயாதீன பிரமாணத்தோட கூட இருக்கும். அது faith always stand by the law of liberty. Faith never ever stand by favoritism. பாதபட்சத்தோட விசுவாசம் தங்காது. ஏன் இவங்க இப்படி பண்ணாங்கன்றது கீழே சொல்லுகிறேன். விசுவாசம் என்று இவர்கள் வந்த வசனம் 2 நீங்கள் 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நடக்கிற சம்பவத்தை நான் பார்த்துடலாம். சீக்கிரமா சொல்லுங்க. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. 1 பாதபட்சத்தோட கூட விசுவாசம் தங்காது. ஆனால் இவர்களுடைய எண்ணிக்கை என்னவென்றால், வந்த ஐஸ்வர்யவான்கள், அங்க சொல்லப்படுற ஐஸ்வர்யவான்கள் அவிசுவாசிகள். நான் கீழே போகும்போது சொல்லுவேன். அவிசுவாசம் உள்ள யூதர்கள். அங்க சொல்லப்படுற ஆலயமும் ஜெப ஆலயம், சபை கூடி வருகிற ஒரு சபை கூடி வருதல் கிடையாது. அப்போ இருந்த ஜெப ஆலயத்தில் இயேசுநாதருடைய காலகட்டத்திலே சபை உருவாவதற்கு முந்தி, ஸ்தாபிக்கப்படுவதற்கு முந்தி யூதர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு கூடி வருதல், ஜெபம் பண்ணும்படியாகவும் வேதத்தை தியானிக்கும்படியாக கூடி வருகிற, பழைய ஏற்பாடு வேதத்தை தியானிக்கும்படியாக கூடி வருகிற யூதர்களுடைய கூடி வருதலா இருந்தது. அங்க சொல்லப்படுற ஆலயம் அது ஒரு ஜெப ஆலயம். அது சபை கூடி வருகிற நம்முடைய ஒரு கூடி வருதல் போல கிடையாது. அந்த சபை கூடி வருதலிலே ஒரு ஐஸ்வர்யவான்கள் வந்தாக்கா அவர்களுக்கு ஒரு விசேஷித்த நாற்காரியை கொடுத்து, ஒரு விசேஷித்த ஒரு இடத்தை கொடுத்து அவங்களை புகழ்ந்து அவர்களை உள்ள வரவேற்கிறத குறித்து இவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் வசனத்தை கீழ்ப்படுகிறோம். அதிகாரம் வசனம் 8, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இதுதான் அவர்கள் கோட் பண்ண வார்த்தை. அது ஏன்பா உள்ள வந்த ஐஸ்வர்யவானை கனம் பண்ணி உள்ள உட்கார வைக்கிறது தவறா? ஐஸ்வர்யனை உன்னை கூப்பிட்டு அவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பது தவறா? வேத வாக்கியம் என்ன சொல்லி இருக்கிறது? உன்னை நீ அன்பு கூறியது போல பிறனை நீ அன்பு கூறுவாயாக என்று அளவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி தான் நான் செய்தேன் என்று இந்த யூதர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனக்கணக்கு. அவர்கள் வசனத்தை அப்படி கோட் பண்ணினார்கள். யாக்கோபு சொல்றார், ஓகே, அந்த நியாய பிரமாணத்தின்படி நீ கரைபிடித்ததே ஆனால் நீ செய்வது ரொம்ப நல்லது, அது விசுவாசத்தின் கிரியைதான். ஆனால் ஒன்னு புரிந்து கொள்ள வேண்டும், நீ எந்த வசனத்தை கோட் பண்ணியோ அந்த வசனத்தோட கூட தான் விசுவாசம் தங்குமே தவிர பாதபட்சத்தோட ஆகட்டும் பட்சபாதத்தோட ஆகட்டும் விசுவாசம் தங்காது. ஆனால் அந்த வார்த்தையின்படி நீ செய்தாயா? இல்லை. 2-3 வாட்டி குயிக்க வாசிங்க. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்றும் சொன்னால். தரித்திரனை பார்த்து நீ அப்படி பேசினாய். ஐஸ்வர்யமான நீ முதலாவது உற்று பார்த்தாய். அதுல போனவரை சொல்லி முடித்தேன். தரித்திரனை நீ மூஞ்சி கூட பார்க்கவில்லை. போன்ற வார்த்தைக்கு அர்த்தம் முகத்தை பார்க்கறது, முகத்திலிருந்து கீழே இருக்கிற ஆபரணங்களையும் உடையும் பார்ப்பது. ஆனா அவன் தரித்திரனை பார்க்கவே இல்லை. நீ ஐஸ்வர்யமான பார்த்தது தப்பு கிடையாது, அவன் போட்டிருக்கிற ஐஸ்வர்யமும் ஒரு பிரச்சனை கிடையாது, அவனை கூட உட்கார வச்சது தப்பு கிடையாது. தரித்திரனை எதற்காக நீ அப்படி நடத்தவில்லை? அவனை உள்ள கூப்பிட்டியா? அவனை உட்கார வச்சியா? அவன் முகத்தை கூட நீ பார்க்கல. சபையில இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஏன்னா விசேஷத்த ஆளுங்களை மாத்திரம் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறது, இது நீங்க கல்யாணத்துல வேற எங்கன்னா போய் பண்ணிக்கங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை. ஆனால் கர்த்தருடைய திருச்சபை என்று வரும் பொழுது வருகிறவர்கள் சுயாதீன பிரமாணமாகிய கண்ணாடியிலே ஊழியக்காரன் முதற்கொண்டு ஒரு விசுவாசி ஒருத்தர் அப்படிதான் பார்க்க வேண்டும். எல்லோரும் கனத்திற்குரியவர்கள், எல்லோரும் மதிப்பு மரியாதைக்குரியவர்கள் சபையில வருகிற விசுவாசிகள்.
நாற்காலி கொடுத்தாக்கா எல்லாருக்கும் நாற்காலி கொடுக்கணும், இல்லைனாக்கா தறியில உட்கார வச்சாக்கா எல்லாரும் தறியில உட்கார வைக்கணும். யாருன்னா முட்டி மடக்க முடியல தான் அவங்களுக்கு சேரை போட்டு பின்னாடி உட்கார வைக்கும். போட்டால் எல்லாருக்கும் ஒன்றா போடணும், இல்லைனா போடக்கூடாது. 2-3 இவர்கள் செய்து ரொம்ப பெரிய ஒரு பாவம். ஆகிய நாள் சொல்ற வார்த்தை என்ன? உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. இதோட தான் நான் முடிச்சேன் போன வாரம். இங்கேருந்து கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி, உங்களுக்குள்ளே குரூப்பிசம் ஏற்படுத்தி, உங்களுக்குள்ளே குறிப்பிட்ட ஆட்களை பிரிச்சு 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 நீங்கள் வைத்து பேதகம் பண்ணி, அடுத்த வார்த்தை தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. என்னுடைய கேள்வி, சுயாதீன பிரமாணமாகிய கர்த்தருடைய இந்த ஜீவ பிரமாணுடைய நிதானம் என்ன? ஜீவ பிரமாணம் எப்படி நிதானித்தது? ஜீவ பிரமாணம் சுயாதீன பிரமாணமானது ஒரு விசுவாசியையும் விசுவாசில் இருக்கிற ஒரு ஆத்துமாக்களையும் எப்படி நிதானித்தது, எப்படி நியாய விசாரித்தது, எப்படி சொன்னது என்று நீங்கள் பார்க்கும் பொழுது 2:5 என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? 4 கொடுத்த நிதானம் என்ன? நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா. ஜட்ஜ், நீங்கள் எப்படி விசாரித்தார்கள்? 4 பேதகம் பண்ணி சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருந்தீர்கள். வசனம் 5 எப்படி வேத வாக்கியம் நிதானித்தது? ஆகையால் தான் வசனம் 5 சொல்ற வார்த்தை, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள். எதை கேட்க சொல்றாரு? என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். எதை கேட்கணும் யாக்கோபு? வேத வாக்கியம் சுயாதீன பிரமாணம் நிதானிக்கிறது. நான் இப்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் 4 நீங்கள் தகாத சிந்தையோட கூட நிதானித்தீர்கள், ஜட்ஜ் பண்ணினீர்கள். அது ரொம்ப தப்பு. வசனம் 5 சொல்லப்படுற இப்போ வேத வாக்கியம் நிதானிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது பாவம். இவங்க பண்ண ரொம்ப பெரிய ஒரு பிரதானமான பாவம் என்னவென்றால், அவர்கள் ஏழையும் ஐஸ்வர்யவான்களை பார்த்து பிரித்து பேசுவதற்கான காரணமே இவர்கள் படியான தப்பு பாவம் என்னவென்றால், இவர்கள் நியாயாதிபதிகள் ஆயிட்டார்கள். உங்களுக்கும் எனக்கும் நியாயாதிபதிகள் யாரு? யார் உங்களையும் என்னையும் நிதானிக்க வேண்டும், நியாய விசாரிக்க வேண்டும்? ஊழியக்காரனா? யார் நியாய விசாரிக்க வேண்டும்? யார் உங்களுக்கு எனக்கு ஜட்ஜி? யாக்கோபை கேட்டினாக்க தெளிவா சொல்லுவாரு, உங்களையும் என்னையும் நிதானிக்கிறது யார்? நீங்க ஜட்ஜா? நான் ஜட்ஜா? இங்க அவனை தூக்கி அங்கே போடு, இதை தூக்கி இங்கே போடு, இது மேலே எந்த குற்றம் இருக்குது, அது மேலே அந்த குற்றம் இருக்குது, இது மேலே குற்றமே இல்லை, இதை அக்விட் பண்ணி நீங்கள் நானும் பேசலாமா? உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப மோசமான பாவம் உள்ளதா இருக்கிறது. முதலாவது, ஒரு கிறிஸ்தவன் தனக்கோ ஒரு கிறிஸ்தவன் மற்றவனுக்கோ மற்றவர்களுக்கோ ஜட்ஜி கிடையாது. அது நீங்கள் நானும் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ஜட்ஜி யாரு? 2:5 என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். அத சொல்றாரு. இப்ப கேளுங்க. இப்ப நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன், அது என்னுடைய இது கிடையாது. யார்? யாக்கோபு சொல்றது. நீங்க ஏழைங்களை பத்தி பேசுனீங்களா? ஏழை கொடுத்தீங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க. என்னது? என் பாதப்படியில் உக்காரு, தூரமா எங்கனா இல்லு அப்படி என்று சொல்லி ஐஸ்வர்யவான்களையும் ஏழை நீ பிரிச்சு பேசி ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்த தெரியுமா? அது ரொம்ப தகாத. பொனேராஸ்ன்ற வார்த்தைக்கு பெய்த்தனத்துக்கு அடுத்தது அது நியாய தீர்ப்பு. அது நீ கொடுத்தது. இப்ப கேளு, நான் ஒரு நியாய தீர்ப்பு உனக்கு தருகிறேன். அந்த நியாய தீர்ப்பு என்னுடையது கிடையாது. அப்ப யாருடையது? கீழே வாசியுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அது யாக்கோபு யாருடைய நியாய தீர்ப்பு? அது இது உம்முடைய நியாய தீர்ப்பா யாக்கோபு? நீர் ஒரு இப்ப ஜட்ஜாக நீங்கள் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறீரா? 3 விஷயங்கள் அங்க இருக்குது, குயிக்கா சொல்லிடுறேன். முதலாவது, நீ எந்த ஏழையை பார்த்து அவன் முகத்தை கூட பார்க்காமல் அவனை மட்டமாக கனவீனம் பண்ணாயோ அவன் பயங்கரமான ஐஸ்வர்யவான். 2வது, நீ எந்த ஏழையை பார்த்து கனவீனம் பண்ணாயோ அந்த ஏழை கர்த்தருடைய நீதியின் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன். 3வது, நீ எந்த ஏழையை பார்த்து கனவீனமாய் பேசி மட்டமாய் எண்ணினாயோ அந்த ஏழை விசுவாசி தேவனை அன்பு கூறுகிறவன். இந்த 3 விஷயங்கள் வசனம் 5 இருக்கிறது. கவனித்தீர்களா? முன்னாடி வாசிங்க.
என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். முதலாவது தரித்திரன் யார்? நீங்க சபையில பார்க்கிற ஏழை விசுவாசியை கர்த்தருடைய பார்வைக்கு அவன் ஏழைனாகட்டும் பணக்காரனாகட்டும், கர்த்தருக்கு எது தேவை? ஒரு விசுவாசி ஐஸ்வர்யவான் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும் என்றால் விசுவாசம், faith. விசுவாசத்திலே ஒரு ஏழை விசுவாசி கர்த்தருடைய பார்வைக்கு முதலாவது ஐஸ்வர்யவானா இருக்கிறான். என்னது? என்ன அந்த ஐஸ்வர்யம்? அவன் ஒரு நித்திய பணக்காரன். அவன் நீ சொல்ற பணக்காரன் வந்து எல்லாத்தையும் இங்க விட்டுதான் போக வேண்டியதா இருக்கிறது. அவன் போட்ட உடை முதற்கொண்டு, அவன் போட்டிருக்கிற சரீரத்தை, அவனோட சரீரம் முதற்கொண்டு அவன் மண்ணுக்கு ஒப்பிட்டு தான் போக வேண்டியதா இருக்கிறது. நீ சொல்ற இந்த ஐஸ்வர்யவான், எந்த ஐஸ்வர்யவான் ஜபாலயத்துல கூட்டு வந்து ரொம்ப அவனை கன பண்ணி அவனை உயர்த்தி அவனுடைய மகிமையை எடுத்து காண்பிக்கிறாயோ, அவன் ஒட்டுமொத்த ஐஸ்வர்யத்தையும் விட்டு போகிறவன். தாத்காலிகமான ஒரு ஐஸ்வர்யவன் அவன். அவன் மரித்து போகிறவன், லூசர், இழந்து போகிறவன். அவன் எல்லாத்தையும் இழந்து போகிறவன். அவன் அவனை பார்த்து நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் யாரும் ஐஸ்வர்யவான் கேட்டீர்கள் என்றால் கர்த்தர் சொல்ற வார்த்தை, யாரிடத்துல விசுவாசம் இருக்கிறதோ அவன் தான் ஐஸ்வர்யவான். அவன் இட்டர்னல் ரிச். அவன் நித்தியமான ஐஸ்வர்யவான். அவன் யாருடைய ஒரு விசுவாசி கர்த்தருடைய பார்வைக்கு நித்தியமான ஒரு ஐஸ்வர்யவான். அவன் முதலாவது நீ எந்த ஏழையை பார்த்து ஏழை என்று சொல்லி கனவீனம் பண்ணையோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஏழையே கிடையாது. உன் ஜட்ஜ்மெண்ட் தப்பு. நீ நிதானித்தது தப்பு. நீ கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பாவமான ஒரு பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது வேத சுயாதீன பிரமாணமானது உனக்கு காட்டிந்த நீ பேசாமல், நீ உன்னுடைய மாம்சிகமான பார்வையிலையும் ஜென்ம சுபாவத்திற்கு அடுத்ததும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததும் இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்த ஒரு பார்வையில நீ பார்த்து, வெளிரங்கமான அவனுடைய உடைய பார்த்து நீ ஒரு கணக்கு போட்டு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாய். அது பயங்கரமான மோசத்தனத்திற்கான ஒரு நியாய தீர்ப்பு. அது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு நியாய தீர்ப்பு. அது பரத்திலிருந்து வந்த நியாய தீர்ப்பு அல்ல. பரத்திலிருந்து ஜோதிகள் பிதானத்திலிருந்து இறங்கி வருகிற நியாய தீர்ப்பு இப்பொழுது நீங்கள் கேட்டீர்களானால், எந்த ஏழையை பார்த்து கனவீனம் பண்ணாயோ அவன் தான் ரியல் ரிச். அவன் நித்திய பணக்காரன். உங்க பக்கத்துல இருக்கிற விசுவாசிகள் மெய்யான விசுவாசியா இருந்தால் ரொம்ப பெரிய கோடீஸ்வரன். அவங்கள்ட்ட இருக்கிற பணம் நித்தியமா குறையாத பணம். அது அவங்கள்ட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் வந்து நித்தியமா அப்படி இருக்கிற ஐஸ்வர்யம். பணக்காரன் பணம் குறைஞ்சு அவன் செத்து போனதுக்கு அப்புறம் எல்லா புழு பூச்சி தின்னும். இது 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு யாக்கோபு, உன் ஐஸ்வர்யம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற விசுவாசத்தை பரத்திலிருந்து உடைய ஒரு விசுவாசி வந்து நித்திய பணக்காரன், குறைவில்லாத பணக்காரன், பணத்தை கணக்கு போட முடியாத அளவுக்கு கொட்டி கெடுக்கிற ஒரு பணக்காரன், நித்தியமா இருக்கிற நீதியின் பணக்காரன், பரிசுத்தம் உள்ள பணக்காரன், உண்மையான பணக்காரன். யாரு? உங்க பக்கத்துல இருக்கிற விசுவாசிகள். நான் சும்மா சொல்லினுக்கிறேன், வேறு தானே சொல்லின்னு இருக்கிறேன். இப்படிதான் அவங்க பார்த்தாங்க. அவன் நித்திய பணக்காரன், பரிசுத்தம் உள்ள பணக்காரன், நீதி உள்ள பணக்காரன், உண்மையான பணக்காரன். உங்க பக்கத்துல இருக்கிற கிறிஸ்துவை உடைய ஒரு விசுவாசி. 5ஆம் அதிகாரம் 2:5. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ள சுதந்திரவாளிகள். சொத்து எங்க தெரியுமா? நீ அவனுடைய உடைய பார்த்து, கந்தையான கோலத்தை பார்த்து அவன்கிட்ட ஒன்னே இல்லைன்னு சொல்லி நீ தப்பா ஒரு தீர்மானம் பண்ணிட்ட. அவன்கிட்ட இருக்கிற சொத்தையும் அவனுடைய ஆஸ்தியை நீ எண்ணி பார்த்தால் அவன் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நீதியின் ராஜ்யத்தை உடையவன். அவன் அந்த பேர் கவனித்திருக்கலா? ஏர்ஸ்ன்றது சுதந்திரவாளி. அவன் வெறும் பணம் உடைய பணக்காரன் அல்ல, தேவனுக்கு பிறந்த சுதந்திரவாளி. அவன் நித்திய ராஜ்யத்தை உடையவன். இந்த பூமி இப்ப பார்க்கிற பிரபஞ்சம் வந்து தாத்காலிகமா கொஞ்ச நாள் இருந்து மாயமாய் மறைந்து போகிறது, காணாமல் போகிறது. ஆகியால் தான் இப்பிரபஞ்சத்தின் ஐஸ்வர்யவான்கள் எல்லாமே வந்து விட்டு அவர்கள் போக வேண்டியதா இருக்கும். லூசர்ஸ். இப்ப இருக்கிற எல்லா பணக்காரங்களும் லூசர்ஸ் தான். அவங்களுடைய ₹1 கூட அவங்களால கொண்டு போக முடியாது. ஆனால் நீ சொல்ற அந்த ஏழை, கனவீனம் பண்ணப்பட்ட அந்த ஏழை விசுவாசி இருக்கான்னு தெரியுமா? அந்த ஏழை விசுவாசி அவன் நித்திய ஐஸ்வர்யவான் மாத்திரமல்ல, அவன் சுதந்திரவாளி. அதாவது கர்த்தருடைய நீதியின் ராஜ்யத்தை, நீதியின் ராஜ்யம், பரிசுத்தமுள்ள ராஜ்யம், நித்தியமா இருக்கிற ராஜ்யம், வயசாகாத ராஜ்யம், அழியாத ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் சுதந்திரவாளி அவன். ஆகையால் நீ கொடுத்த தீர்ப்பு ரொம்ப மோசமான, தப்பான, தகாத, பாவத்திற்கு அடுத்த, பேய்த்தனத்துக்கு அடுத்த தீர்ப்பு என்று வசனம் 4 தெளிவாய் சொல்லியிருக்கிறார். 3வது விஷயம் 5,
என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தம்மை அன்பு கூறுகிறவர்கள் யார் இந்த 7 விசுவாசி? நான் அடுத்த ஐஸ்வர்யா யாருன்னு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஐஸ்வர்யவானத்தை பத்தி பேசுறாரு யாக்கோபு. நீ மகிமைப்படுத்தி அவனுக்கு புதிய நாற்காலி கொடுத்து எல்லாருக்கும் முன்பதாக தூக்கி ஒரு விசேஷ இடத்துல உட்கார வச்சு அவன் யான் தெரியுமான்னு கீழே சொல்லுவாரு. 6:7 நான் சொல்றேன். ஆனால் இந்த கனவீனம் பண்ணப்பட்ட அந்த 7 விசுவாசி இருக்கிறான் பாருங்க, அவனை பத்தி ரொம்ப ஹைலைட்டா பேசுறாரு யாக்கோபு. அவன் நித்திய ஐஸ்வர்யவான், அவன் கர்த்தருடைய சுதந்திரவாளி, அதாவது கர்த்தருடைய ஒட்டுமொத்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற சுதந்திரவாளி. 3வது அவன் தேவனை அன்பு கூறுகிறவன். எவ்வளவு பேர் இந்த இடத்துல சத்தியமுள்ள தேவனை அன்பு கூறுகிறீர்கள்? எவ்வளவு பேர் இந்த இடத்துல வேதாமத்தின் தேவனை அன்பு கூறுகிறீர்கள்? எவ்வளவு பேர் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள்? காணாத தேவனை அன்பு கூறுகிறவர்களாகிய நீங்கள் காண்கிற விசுவாசியை அன்பு கூறாமல் இருப்பது எப்படி? அங்கதான் யோவான் சொல்ற வார்த்தை, நீ காண்கிற விசுவாசியை அன்பு கூறுறதை வச்சுதான் காணாமல் இருக்கிற தேவனை அன்பு கூறுறாயா இல்லையா என்று தெளிவா தெரியும். தரித்திரனை பார்க்கும்போது அவன் தேவனை அன்பு கூற ஒரு விசுவாசியா இருக்கிறான் என்று யோசிச்சு பார்த்து அவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கூடாதா? தேவனை அன்பு கூறுகிறான். ஒரு விசுவாசி யாரு? காணாத தேவனை நேசிக்கிறான். எந்த தேவன் நீ பிரசங்க பண்ணுகிறாயோ, எந்த தேவனை குறித்து நீ பிரச்சாரப்படுத்துகிறாயோ அந்த தேவனை அன்பு கூறுகிறவன் ஒரு சாதாரண 7 விசுவாசி. அவனை கனவீனம் பண்ணலாமா? ஒரு விசுவாசி தேவனை அன்பு கூறானாக்கா அவன் எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருப்பான். யார் முந்தி நம்மளை அன்பு கூர்ந்தது? யார் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தது? நாம நம்முடைய கர்த்தரா? கர்த்தர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தார், ஆகையால் தான் நாம அன்பு கூறுகிறோம். அப்படி கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிற ஒரு 7 விசுவாசியை பார்த்து நீ கனவீனம் பண்ணலாமா? எந்த அளவுக்கு கர்த்தர் அவனை அன்பு கூர்ந்திருந்தாலும் அவருடைய அன்பு ருசி பார்த்து மறுபடியும் அவன் அன்பு கூறுகிறவனா இருப்பான் அந்த 7 விசுவாசி. நீ சொல்ற அந்த கனவீனமான விசுவாசியை கர்த்தர் அதுக்கு அதிகமாய் அன்பு கூறுகிறார், ஆகையால் தான் மறுபடியும் அவன் அன்பு கூறுகிறான். ஆனா நீ கூப்பிட்டு மேடல உட்கார வச்சு கனப்படுத்தின தெரியுமா? மதிப்பு மரியாதை கொடுத்த தெரியுமா? அவன் 4 பேருக்கு முன்னாடி மகிமையா காட்டின தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அந்த ஐஸ்வர்யவான். வசனம் 6 இங்கிருந்து கவனிங்கள். நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். புரிஞ்சுதா கனவீனன்றது? வசனம் 4 உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? நீங்கள் முதலாவது சுயாதீன பிரமாணத்தை நியாயாதிபதியாக நீங்கள் நான் வைக்கவில்லை. சுயாதீன பிரமாணம் தான் உங்களுக்கும் எனக்கும் நியாயாதிபதி. எது நிதானிக்க வேண்டும்? சுயாதீன பிரமாணம். எது ஜட்ஜ் பண்ணும்? சுயாதீன பிரமாணம். புரிஞ்சுதுங்களா? சுயாதீன பிரமாணம் உங்களையும் என்னையும் என்ன நியாயம் விசாரிக்கிறதோ, என்ன ஜட்ஜ் பண்ணதோ, அதைத்தான் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. கீழே போகும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகும் அது. ஆனால் நீங்களே ஜட்ஜ் ஆயிட்டீங்க. எதை வச்சு? நியாயப்பிரமாணத்தை வச்சு கிடையாது. உங்களுக்கு நீலே நியாயாதிபதி ஆனபடியால் இப்பிரபஞ்சத்தின் பார்வை உடையவர்களாக தகாத விதமாக பேய்த்தனத்துக்கு அடுத்த நியாய தீர்ப்பணிகள் கொடுத்தீர்கள். ஆகையால் வசனம் 6 நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். கனவீனம் பண்ணினீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். இப்போ ஒரு ஐஸ்வர்யன் யாருன்ட்டு, ஐஸ்வர்யவான்கள் எப்படிப்பட்டவர் என்று இங்க ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுது. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கனவீனம் பண்ணப்பட்ட ஒரு 7 விசுவாசி எப்படிப்பட்டவன் என்பது வசனம் 5 சொல்லப்பட்டிருக்கு. வசனம் 6-7 நீங்க யாரை மதித்து தூக்கின் போய் உச்சகட்ட இடத்துல போய் உட்கார வச்சு எல்லாருக்கும் காட்டுறீங்க தெரியுமா? அந்த ஐஸ்வர்யவான் யார் என்பதை காட்டுறாரு இந்த இடத்துல யாக்கோபு. முதலாவது அந்த ஐஸ்வர்யவான் உங்களை ஒடுக்குகிறார்கள், உங்களை அப்ரஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், உங்களை தங்களுடைய பவரை வைத்துக் கொண்டு. ஐஸ்வர்யவான்கிட்ட பவர் இருக்குதுங்க. என்ன பவர்ன்றது கீழே சொல்றாரு. என்ன பவர் தெரியுமா ஐஸ்வர்யவான்கிட்ட? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். 2வது நியாயாசனம் வருது, நன்றாக கவனியுங்கள். ஏன்னா இந்த கோர்ட்ஸ்ன்னு சொல்ற பர வார்த்தை அப்ப இருந்த கோர்ட்டுங்க. அவங்கள்ட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட போலீஸ் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சட்டத்தை இயங்குகிற ஆட்கள் ஐஸ்வர்யவான்கள்ட்ட இருக்கிறாங்க, லாயர்ஸ் இருக்கிறாங்க அவங்க கிட்ட.
அதனால ஏழை விசுவாசியா இருக்கிற கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுற யாவரையும் துன்பப்படுத்துகிறார்கள். அப்ப இருந்த ஐஸ்வர்யவான்கள் அதுல ரொம்ப பயங்கரமா துன்பப்படுத்தினவன் சவுல். பவுலா மாறதுக்கு முந்தி இருந்தவர். பயங்கரமான ஆள் அவரு. எல்லாரும் அடிச்சு கொண்டு போய் சிறையில தூக்கி போய் போட்டாரு. அவர்கிட்ட அதிகார பத்திரம் வேற இருந்தது. பிரதான ஆசாரியனுடைய அதிகார பத்திரம், சானட்ரின் தலைவனுடைய அதிகார பத்திரம், சுப்ரீம் கோர்ட்டுடைய அதிகார பத்திரம் அவர்கிட்ட இருந்தது. அப்படி ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை ஒடுக்குகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை தரன்னு இழுத்துன்னு போயிட்டு ஜெயிலில் போடுறது, ஸ்டேஷன்ல போடுறது. ஏன்றால் அவங்களுடைய பணத்தை வைத்து கொண்டு அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். மிஸ்ஜட்ஜ்மெண்ட், எக்ஸ்டார்ஷன். ஏழைகளை இன்னும் தரித்திரர்களாக்கி ஏழைகளை காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறார்கள். நீ சொல்ற அந்த ஐஸ்வர்யவான், எந்த ஏழையை கர்த்தர் நேசிக்கிறாரோ, எந்த ஏழையை கர்த்தர் ஐஸ்வர்யன் ஆக்கி இருக்கிறாரோ, எந்த ஏழைக்கு கர்த்தர் நித்திய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஏழையை அவன் காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறான். அந்த காலில் போட்டு மிதிக்கணும் கூட்டின்னு வந்து நீ மேல வச்சுன்னு இருக்கிற கர்த்தரோட திருச்சபை. நீ சொல்ற அந்த ஐஸ்வர்யவான்கள் யாரு? கர்த்தரை நேசித்து கர்த்தரை அன்பு கூர்ந்து கர்த்தருக்காக வாழ்ற விசுவாசியை மிதிக்கிறவன். வசனம் 6 சொல்றவனவா அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்கள். இன்னொரு ஏழை வந்து ஒரு 4 காசு சம்பாதிச்சு அப்படியே பணக்காரன் ஆவதற்கு இடம் கொடுக்காதவர்கள் அவர்கள். அவிசுவாசிகள் அவர்கள். விசுவாசமுள்ள ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க வேதத்துல. இங்க வந்து விசுவாசிகளான ஐஸ்வர்யவான்களை பத்தி பேசல, அவிசுவாசிகளான ஐஸ்வர்யவான்கள் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் 7. 2வது பாவம் அவங்க செய்யறதுக்கும் நீங்கள் கொடூரமான காரியம். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களல்லவோ தூசிக்கிறார்கள். இங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அவர்கள் செய்கிற 2வது பாவம் என்ன? முதலாவது பாவம் தேவனை நேசிக்கிற விசுவாசிகளை துன்பப்படுத்துவது, அவர்களை சிறையில போட்டு தள்ளி அவர்களை காயப்படுத்துவது. 2வது எந்த தேவனை அவர்கள் நேசிக்கிறார்களோ அந்த தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள். அவர் 2 பேர் அட்டாக் பண்றாங்க. அவங்க இந்த ஜெப ஆலயத்துல கூடி வந்தது எதற்காக? இந்த தேவனை பத்தி அறியவும், இந்த தேவனை பத்தி பிரசங்கிக்கவும், இந்த தேவனிடத்துல ஜெபிக்கும்படியாக. அந்த தேவனுடைய நாமத்தை இவர்கள் தூஷிக்கிறார்கள். அந்த தேவனை நேசிக்கிற ஏழை விசுவாசிகளை இவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி பொல்லாத பிசாசால் நடத்தப்படுவன கூட்டம் வந்து நீ மெடலை வச்சுக்கின்னு ஜெபாலயத்துல மகிமைப்படுத்திட்டு இருக்கிற. அவனை கூப்பிட்டு கேள்வி கேட்கிறாரு யாக்கோ. இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நண்பானோர்களே. வசனம் 7, உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். பிளாஸ்பமி, தூஷிக்கிறார்கள். இது ரொம்ப பெரிய நரகத்துக்கு அடுத்த வார்த்தை. இது நரகத்துல பிசாசுகளும் அந்தகார சேனையும் எப்போதும் தேவனை தூஷிக்கும். இந்த ஆட்கள் தேவனை தூஷிக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நாமம் என்ன நாமம் என்பதனை கேள்விக்கு கிறிஸ்தவர்கள். அதற்கு அவங்க கொடுத்த பேர் என்ன? நசரேயனாகிய இயேசு. பெஸ்ட் நாசரீன், நசரேயனாகிய இயேசுவை பின்பற்றுகிற இந்த நசரேயர்கள் படிப்பறி இல்லாத தரித்திரர்கள், கலிலேயாவிலிருந்து வந்த மீன் பிடிக்கிற ஆட்கள் இவர்கள். இவர்கள் சத்தியத்தை பேசுவதற்கோ வேதத்தை கையாளுவதற்கு தகுதி இல்லாத கூட்டம் இது. அப்படிதான் சதுசேயர்லாம் யாக்கோபு அல்லது அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையில உண்டான பிரச்சனைகள். 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இருக்கிற மாடர்னா கர்த்தர் நாமத்தை எப்படி நீங்கள் நானும் தூஷிக்கிறோம் என்று. எவ்வளவு பேர் வெள்ளக்கார மாதிரி ஓ மை காட் சொல்றீங்க, வாயிலே அடிக்கணும். ஓ ஜீசஸ், வாயை மூடணும். blasphemous, profane, obscene. தேவ தூஷணத்துக்கு அடுத்த வார்த்தை அது. thou shalt not take the name of the Lord thy God in vain. அபாத்திரமயம் பேரணி எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் ரொம்ப தெளிவாய் வாக்கு பண்ணியிருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். ஓ மை காட்ன்ற வார்த்தை நீங்கள் நானும் யூஸ் பண்ணவே கூடாது எந்த காலகட்டத்திலையும். கிறிஸ்தவனுக்கு இந்த பரிசுத்தம் உள்ள நாமம் எப்படியாப்பட்ட நாமம் தெரியுமா? என்ன அந்த பரிசுத்தம் உள்ள நாமம்? 2 வசனம் 1 அங்கதான் ஆரம்பிச்சார் அந்த பரிசுத்தம் உள்ள நாமத்தை. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ன அந்த பரிசுத்தம் உள்ள நாமம்? மகிமையுள்ள கர்த்தராகிய இயேசு. அவர்கள் கொடுத்த பரிகாசம் உள்ள நாமம் என்ன? நாசரீன், நசரேயனாகிய இயேசு. கிராமத்துக்குரியவன், படிப்பறிவில்லாதவன் அப்படி என்றுதான் அவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசுநாதரை. அவரை பின்பற்றுகிற கலிலேயர்களை பார்த்து இதெல்லாம் ஒரு உதவாத படிப்பறிவில்லாத ஒரு தரித்திரம், முட்டாளர்கள், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றுதான் அந்த கலிலேயர்களை பார்த்தும் அவர்கள் சொன்னார்கள்.
ஆகையால் தான் கலிலியா பாஷையை பேசின பேதுருவை பார்த்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவன் மாட்டினான். அவன், உன் பாஷையை பார்க்கும்போது அந்த நசரையும் கொடுத்தா சுத்தின போலதான் இருக்கிற நீ, அப்படி சொன்னாங்க. ஆனா யாக்கோபு கூப்பிடுற பேர் என்ன? நம்முடைய மகிமை உள்ள கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. என்ன மாதிரி பேர் கவனித்தீர்களா? போன வாரம் சொன்ன அந்த மகிமை என்ற வார்த்தைக்கு ஒட்டுமொத்த தேவனுடைய மகிமையை உடையவர் இயேசுநாதர். ஆகையால் செத்து போகிற மண்ணோட மண்ணா போற இந்த மனுஷனை மகிமைப்படுத்தலாமா? ஐஸ்வர்யம் என்று சொல்றியே, அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நீங்க எப்ப எடுக்கணும் தெரியுமா? இந்த வெள்ளைக்காரன் படம்லாம் பார்த்துட்டு சும்மா இந்த அவன் ஏற்கனவே நாசமா போனவன், அவன் ஏற்கனவே சாபத்திற்கு உள்பட்டிருக்கிறான். அவன் தான் அப்பப்போ ஓமை காடு இருப்பான். அதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது விசுவாசிகள். ஓமை கார்டன் கூப்பிட்ற அளவுக்கு அவருன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் பேரை கூப்பிட்டா விட்டுறான் அவன். ஏன் உங்க பேரை எதுக்கு, ஏன் பேர் எதுக்கு எடுத்தாங்க? விட்டுறான் நான் மனுஷன். செத்து போற புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷன் அவ்வளோ எரிச்சல் ஆகிறான். அவங்க பேரை நீங்க சும்மா எடுத்துட்டீங்கன்னா அவன் கேட்கற கேள்வி, எதுக்கு என் பேரை எடுத்த? என் பேரை நீ என்னத்துக்கு எடுத்த? நீ என்னன்னா பேசி எங்கன்னா போ, என் பேரை நீ எப்படி எடுக்கலாம்? அப்படிதான் பொதுவான மக்களை பேசுறான். அந்த லட்சணத்தை நம் கர்த்தருடைய பேர் எடுக்கலாமா? எப்ப எடுக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய பேர் எப்ப யூஸ் பண்ணணும்? 5ஆம் அதிகாரம் வசனம் 14, 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. எது நாமத்தினாலே? ஹல்லேலூயா. எப்போ கர்த்தருடைய நாமத்தை உபயோகம் பண்ண கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. உங்களுக்கு சுகம் உண்டாகும் போது கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும். பிசாசுகள் துரத்தப்படும் போது கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை சும்மா எடுக்கிற விசுவாசிகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசுவின் புனிதமான நாமத்தை வைத்து பிசாசுகளை துரத்தும் பொழுது அதே போல மந்திரவாதிகளும் பண்ணினார்கள். யூதா மந்திரவாதிகள் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே போ என்ற ஒரு அசுத்தாவியை சொல்லும் பொழுது அந்த அசுத்தாவி 7 வாலிபர்களை கற்பழிக்கும்படியாக பயங்கரமாய் பலவந்தப்படுத்தின சம்பவம்லாம் இருக்குது. நீங்க சும்மா கர்த்தர் வார்த்தை, கர்த்தர் நாமத்தை அபாத்திரமா எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த நாமம் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயனுள்ளதா இருக்காது. சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க நிப்பாட்டணும். நீங்க கர்த்தர்ன்னு பேசு, இல்லைன்னா வாய் திறந்து சொல்லாத. செத்து போனவனை உயிர்ப்பிக்கிற நாமம் பரிசுத்தமுள்ள இயேசுநாதருடைய நாமம். பாவங்களை கழுவுகிறது பரிசுத்தமுள்ள இயேசுநாதருடைய நாமம். பரலோக ராஜ்யத்தை அருளுகிறது பரிசுத்தமுள்ள மகிமையின் இயேசுநாதருடைய நாமம். உங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனிலே நிரப்பி ஜீவனோடு கூட உங்களை கொண்டு போகிறது மகிமையின் இயேசுநாதருடைய நாமம். அந்த நாமத்தை உடையவர்களாகிய நாம் அந்த நாமத்தை அப்பப்போ எடுக்கலாமா? இந்த ஐஸ்வர்யவான்கள் போல இந்த சபையில் எவனோ இது சொல்றதே கிடையாது. அதனால தான் நான் ஊழியக்காரங்களை கூப்பிடுறதுன்றது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அவங்களே அபாத்திரமா தான் மகிமையின் கர்த்தர் நாமத்தை எடுக்கிறது. ஓ மை காட், OMG என்பதான ஷார்ட் ஃபார்ம் யாரும் எந்த டெக்ஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப உங்களுக்கு தான் வினையா மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாமத்தை நீங்க சும்மா எடுக்கிற பழக்கம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எடுத்தால் நிச்சயமாய் பிசாசுகளே உங்களை தேடி வரும், அசுத்தாவிலே உங்களை தேடி வரும். ஏனென்றால் உலக ரட்சிப்புக்கு எதுவாய் அருளப்பட்ட மகிமையின் நாமம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று அவனுக்கு புரிஞ்சிச்சு. டெஃபினெட்லி வில் கம் ஆஃப்டர் யூ. அசுத்தாவியில் உங்களை தேடி வருவதிலே சந்தேகமும் இல்லை. 5:13 கொஞ்சம் வாசி. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். எந்த நாமத்தினால? 14 சொல்லப்படுற நாமத்தினால. உங்களுடன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அடுத்து ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அப்ப எப்போ கர்த்தர் நாமத்தை உபயோகம் பண்ண அன்பானவர்களே? கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, ஜெபிக்கும் போது, அவரோட வார்த்தையை வாசிக்கும் போது, நமக்கு என்ன தேவைப்படும் போது அதை பரிசுத்தமுள்ள நாமத்தை எடுக்க வேண்டும். வேற எப்பவுமே எடுக்கக்கூடாது. உலகத்தான் போல எப்பவுமே நாமத்தை எடுக்கிற பழக்க முடியாத நீங்கள் நான் இருக்கக்கூடாது. அந்த நாமம் உங்களுக்கு எனக்கு பிரயோஜனப்படாது. அந்த நாமம் உங்களுக்கு பிரயோஜனப்படுதா இல்லையான்றது உங்களுக்கு பேய் பிடிக்கும் போது தான் தெரியும். நான் காத்துன்னு இருக்கிறது அந்த மாதிரி. ஆனால் ஏசு சும்மா ஓமை காடுன்னு இருக்கிறான்ல, அசுத்தாவி மேலே ஏறணும். அப்போ அவன் கூடலாம் சொல்லணும், ஏசு நாமத்தால் போனால் போட்டு வந்து மிதிக்கும் அவன். அது அந்த நாமத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, அந்த பேர் எடுக்காதுன்னு அதுவே பூமியிலே, பொல்லாத பூமியிலே, அழிவுக்குள்பட்ட இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற மகிமையின் இயேசுநாதருடைய நாமம் தான்.
மற்ற நீங்களாம் நான் பத்திரமா எடுக்கலாமா? யாக்கோபு எப்படி இயேசுவின் நாமத்தை அவர் 2 முறை தான் யூஸ் பண்ணிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பேரை யூஸ் பண்ணல. அவர் நியாயாதிபதினு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தன்ற பாதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. வசனம் 1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வசனம் 2:1 கர்த்தராகிய மகிமையின் கர்த்தராகிய இயேசுநாதர் என்ற பேர் யூஸ் பண்ணியிருக்கிறார். அவர் கூட இயேசுநாதருடைய மரியாளுக்கும் யோசிப்புக்கும் பிறந்தவர் யாக்கோபு. இயேசுநாதருடைய சிறு வயதிலிருந்து இவர் பார்த்தவர். இவரே அவருடைய அந்த மகிமையின் நாமத்தை எடுப்பதற்கு எவ்வளோ ஐயப்படுகிறார், எவ்வளோ பயப்படுறார், எவ்வளோ ஒரு ரெவரண்ட் தரன்றது கவனியுங்கள். ஊழியக்காரன் பேர்லாம் ரெவரண்டு. ஆனா இந்த மகிமையின் கர்த்தருடைய பேருக்கு ரெவரண்ட் இல்ல. ரெவரண்ட் என்ற பேர் யார் தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்குது? 111 சங்கீதத்துல மகிமையின் தேவனுக்கு தான் ரெவரண்ட் பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அது இங்க பேசியிருக்கேன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பேர் நீ எடுக்கலாமா? அன்பானவர்களே, இது ரொம்ப சீரியஸான விஷயம். எந்த காரணத்துக்கு கொண்டோம்? இப்போ வாசிங்கள் 2ஆம் அதிகார வசனம் 7. உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள். வார்த்தை பேசுகிற தரிக்கப்பட்ட நாமம், மகிமையின் கர்த்தர் நாமத்தை நாம் உடைய போல தரித்திருக்கிறோம். வஸ்திரம் போல இருக்கிறார் அவர். அவர் நம்முடைய நீதி, அவர் நம்ம பரிசுத்தம். அப்படி நாம் தரிக்கப்பட்டிருக்க அந்த மகிமையின் பரிசுத்தம் உள்ள நாமத்தை சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நன்மைக்கும் அல்லவா எடுக்க வேண்டும். ஆனா அந்த ஏழை விசுவாசி தரித்து நீங்க கனவீனம் பண்ணீங்க தெரியுமா? அவன் அந்த நாமத்தை அப்படி கனவீனம் பண்ணிக்கிறவன் அல்ல. சும்மா ஓ மை காட்னு சொல்றவன் கிடையாது. அந்த ஏழை விசுவாசி தேவனை அன்பு கூறுகிறார். ஓ மை ஜீசஸ் சொல்லிட்டு அடிக்கடி ஒரு நாமத்தை தகாத விதத்தில் எடுக்கிறவன் அல்ல. ஒரு ஏழை தேவனை அன்பு கூறுகிற விசுவாசி. ஜாக்கிரதையா இருக்கு. உங்க செருப்பிலே அந்த வார்த்தை சொன்னா நிறுத்த வேண்டும். நீங்களே அதை சொல்லிக் கொடுக்க கூடாது. வசனம் 8 அவர்கள் கொடுத்த காரணம் எதற்காக ஐஸ்வரங்களை கனப்படுத்தாங்கிறது காரணத்தை கொடுக்குறாங்க. வசனம் 8 குயிக்கா முடிச்சிடலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அந்த நன்மை என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கலோஸ். வசனம் 7 உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் நல்ல நாமம் கலோஸ், பியூட்டிஃபுல் நேம். இயேசுநாதருடைய நாமம் அழகான நாமம், நல்ல நாமம். அகாதாஸ் என்ற வார்த்தை சொல்லப்படல, பியூட்டிஃபுல், அழகு குறிக்கிறது. நல்ல நாமம் நாங்கள் சொல்லப்படுறது வந்து கலோஸ். அதான் தான் இயேசுநாதர் பாட்டு நம்ம என்ன பண்றோம்? ஜீசஸ் வாட் a beautiful name. பியூட்டிஃபுல் நேம். யாருது? இயேசுநாதருடைய நாமம். அந்த நாமத்தை அவலட்சணை பண்ணலாமா? அதுக்கப்புறம் 8 வந்து திருப்ப அதே கலோஸ்ன்ற வார்த்தை, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிப்பாய். ஆனால் நீ நன்மை செய்கிறாய், நல்லது செய்கிறாய், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நீ அந்த வார்த்தையை கோட் பண்ணிட்டு ஐஸ்வர்யவான நீ மகிமைப்படுத்தினதுனால அந்த நீ உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிப்பாய் என்பதான அந்த ஒரு காட்சி நல்லாவே இல்லை. ஆனா அப்படி செய்யறவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருப்பார்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தங்களை நேசிப்பது போல் பிறர் நேசிக்கிற மெய்யாகவே தேவனை அன்பு கூர்ந்து மற்றவங்களை நேசிக்கிற ஒரு விசுவாசி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. So beautiful. ஆனா இவங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்க யாருமே அழகு இல்லைன்றார் யாக்கோபு. நன்மை செய்வீர்கள், நல்லது செய்வீர்கள், நீங்க செய்கிற நல்லா இருக்கும். ஆனால் இப்ப நீங்க ஜெபாலயத்துல பண்ணினது நல்லாவே இல்லை, கெட்டு போய் கெடுக்குது, அவலட்சணமா இருக்கிறது, விகாரமா இருக்கிறது. ஏனென்றால் வசனம் 9 பச்சாபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து என்ன? வசனம் 1-4 பட்சபாதமா இருக்கிறபடியால் நீங்கள் பாவம் செய்து, நீங்க செய்தது பாவம். நீங்கள் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை. அதை நீங்க செஞ்ச பாவத்தை வந்து விசுவாசம் செஞ்சதாக வசனம் 2:1 சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசம் பாதபட்சத்தோட பட்சபாதத்தோட வசிக்காது. விசுவாசம் வசிக்கிற இடம் எங்கே? விசுவாசம் வசிக்கிற இடம் வந்து சுயாதீன பிரமாணத்தோட கூட. நீ செஞ்சிருந்து பாவம், ஆனா சொல்லுங்க நான் பரிசுத்தமுள்ள பிரமாணத்தை நான் கடைபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க பரிசுத்தமுள்ள பிரமாணத்தை கடைபிடிச்ச? பட்சபாதத்தோடு இருந்தீர்களானால் பாவம் செய்தீர்கள். அடுத்து பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எதனால் தீர்க்கப்படுவீர்கள்? நீங்க நாள்ல கொடுத்தீங்க பாருங்க நியாய தீர்ப்பு. நீங்க நியாயாதிபதியா இருந்து நீங்க கொடுத்த நியாய தீர்ப்பு பாவம். மாறாக நியாய பிரமாணம் உங்களை நியாய விசாரிக்குது. இப்போ சொல்லுங்க, நம்மளுக்கு ஜட்ஜி யாரு? ஜட்ஜி யாரு? The law of liberty, நியாய பிரமாணம். அப்ப நான் உங்களை பார்ப்பதும் நீங்கள் என்னை பார்ப்பதும் எதன்படி இருக்க வேண்டும்? நியாய பிரமாணத்தின்படி இருக்க வேண்டும். அன்பானவர்களே, என்ன எந்த நியாய பிரமாணம் நியாய தீர்க்குதோ,
தண்டிக்குதோ, சிட்சிக்குதோ, சீர்திருத்துதோ, புகழ்ந்து பேசுதோ, ஆசீர்வதிக்குதோ, அதே நியாயப்பிரமாணம் தான் உங்களுக்கும் செய்கிறது. அதனால நான் செஞ்சு சரின்னு சொல்லிட்டு உங்க வாயில வரவே கூடாது. என்னுடைய கேள்வி, கர்த்தர் வார்த்தையின்படி செஞ்சியா? அப்போ அது சரி. கர்த்தர் வார்த்தையின்படி செய்யாம நான் பண்ணிதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா? உங்களுக்கு நீங்களே நீங்கள் நியாயாதிபதிகள் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்கள் பாவம் செய்தீர்கள். கீழே போடுங்க. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ரொம்ப அற்புதமா பேசப்பட்டிருக்குது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லப்பட்டுச்சு? உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிப்பாயாக. ஐஸ்வர்யனை நேசிச்சாயா? வெரி குட், நல்லது. ஐஸ்வர்யவானை நீ உன்னை போல் நேசிச்சாய். எதற்காக? நியாயப்பிரமாணம் சொல்லியிருந்தாலும் கிடையாது, அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தினால. அது வேற விஷயம். அதே போல் நீ தரித்திரன் நேசிச்சதே ஆனால் நலமா இருந்திருக்கும். அதான் பரிபூர்ணம். நியாயப்பிரமாணம் பரிபூர்ணப்பட்டிருக்கும். உனக்கு புச்சுங்களை மாத்திரம் நீ நேசிட்டு மற்ற விசுவாசி நீ அவதூறு பண்ணிக்கிறதே ஆனால், ஒன்றிலே தவறினதே ஆனால், பிடிச்சா எல்லாத்தையும் பிடித்துக் கொள்ள வேண்டும். நேசிச்சா எல்லாத்தையும் நேசிச்சிருந்திருக்கணும். நீ தண்டிச்சா எல்லாத்தையும் தண்டிச்சிருந்திருக்கணும். திட்டுனாக்கா எல்லாத்தையும் திட்ட வேண்டும். தொடலனாக்கா யாரையும் தொடக்கூடாது. உங்க கணவர் முதற்கொண்டு, உங்க மனைவிமார் முதற்கொண்டு. இந்த சில பேர் அந்த அன்டச்சபிலிட்டி விசுவாச புத்தி ஒன்றும் இருக்குது விசுவாசிங்க மத்தியில். இன்னொரு விசுவாசம் தொடாம இருக்கிறது. ஏதோ தொட்டாக்கா அவங்க உடம்புல இருக்கிற அந்த அணுக்கெல்லாம் உடம்புல ஏறிடும்ன்ற பயம் அவங்களுக்கு. அவங்க என்ன பூச்சியா புழுவா? ரொம்ப தப்பு அது. அந்த மைண்ட் இருக்கக்கூடாது. ஆகையால் வசனம் 10 என்ன சொல்லப்பட்டது? எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். எப்படி ஒன்றில் தவறுறது? 11. ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்து கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். எவ்வளவு பேர் கொலை செஞ்சிருக்கீங்க இந்த இடத்துல? யாரும் இல்ல. எவ்வளவு பேர் விபச்சாரம் செஞ்சிருக்கீங்க? இப்ப சிரிக்குவாங்க பாரு ஜனங்க. ஏன் அவர் இப்ப இங்க பேச சொல்ல வருகிறேன். ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலையும் தவறினவனாவாய். என்ன அர்த்தம்? நீங்க அங்க முக்கியமான வார்த்தையை கவனிக்க ஒரு வாசிக்கும் போது 11. ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் யாரு? அடுத்து கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். சொன்னவர் யாரு? நன்றாக கவனிக்கணும். சொன்னவர் ஒரே ஒரு கர்த்தர். சொன்ன கர்த்தர் மாறாதவர். புரிஞ்சுதுங்களா? கர்த்தர் மாறாதவராக இருக்கிறபடியால் அவர் சொன்ன பிரமாணமும் எந்த காலகட்டத்திலும் மாறாது. அதனால நீ உன்னை நேசிப்பது போல் பிற நேசிப்பா என்று சொன்னால் அந்த பிரமாணம், இந்த பிரமாணம் கொடுத்த கர்த்தர் பார்வைக்கு நீ எல்லாருக்கும் அப்ளை பண்ண வேண்டும். சில பேரை நீ அன்பு கூர்ந்து அந்த பிரமாணத்தை நீ ஒத்துட்டு பேசிட்டு மத்தவங்களை பகைக்கிற சுபாவம் உடையவனா இருந்தால், மாறாத கர்த்தர், மாறாத சுயாதீன பிரமாணத்தை கொடுத்தவர், நீ மாத்தி போடுறதுனால உன் மீது குற்றம் சுமரப்பட்டு நீ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பாவம் செய்த பாவியா தான் இருப்பாய். கொஞ்சம் சீரியஸா இருக்க வேண்டும் அன்பானவர்களே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் ஒருத்தர் தான், கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவரும் ஒருத்தர் தான். அந்த ஒருத்தருக்கு சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே செய்ய வேண்டும். ஒருத்தர் கிடந்து வரல. நம்முடைய பூமிக்குரிய பிரமாணங்கள் இருக்கு இல்லையா, கானூனுகள், லீகல், அது எல்லாமே அமெண்ட் பண்ணலாம், மாற்றலாம். நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி காலங்கள் போகும் பொழுது கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம். ஹெல்மெட் போடாத ஒரு காலகட்டம் இருந்தது. ஏன் ஹெல்மெட் போட வேண்டிய காலகட்டம் இருக்குல்ல? எனக்கு அப்போ பைக் இல்லாத காலகட்டம் இருந்தது, சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்படி காலங்கள் வரும்போதுனா அது பிரமாணங்கள் கூட்டலாம், பிரமாணங்களை மாற்றலாம், எல்லாமே பிரமாணங்கள் கானூன்களை மாற்றலாம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்றபடி. ஆனால் கர்த்தருடைய பிரமாணத்தை மாற்ற முடியாது. ஏன்? அவர் மாறுகிறவர் அல்ல. வேதாமத்தின் தேவன் இம்மியூட்டபிள், அன்சேஞ்சபிள். நம்முடைய வேதாமத்தின் தேவன் மாறாதவராக இருக்கிறபடியால் அவருடைய பிரமாணமும் மாறாது. நீங்கள் நானும் மாற்றக்கூடாது. கர்த்தருடைய பிரமாணம் உங்களுக்கு எனக்கும் நியாயாதிபதியாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் அருளினதே ஆனால் நீங்கள் நானும் நியாயாதிபதி ஆயிடக்கூடாது. நீங்கள் நான் எப்போ நியாயாதிபதிகள் ஆகிறோமோ அப்பொழுது நியாய பிரமாணத்தை மாற்ற ஆரம்பிக்கிறோம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். இதுதான் ப்ராப்ளம்.
நீங்கள் நானும் நியாயப்பிரமாணத்துக்கு நியாயாதிபதியா இருக்கக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு நியாயாதிபதியாய் கொடுத்திருக்கிறாரு. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நியாயாதிபதி நம்முடைய கர்த்தர். நியாயப்பிரமாணத்திற்கு நியாயாதிபதி நம்முடைய கர்த்தர், நமக்கு நியாயாதிபதி கர்த்தர் அருளப்பட்ட நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை மாற்றி அமைக்கத்தக்கதாக அதுக்கு அதிபதியா நீங்கள் நானும் மாறிடக்கூடாது. மாறாத கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை மாறாத இருக்கத்தக்கதாக செட் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதை மாற்றக்கூடாது. இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். சோடமியாவும் இருக்கலாம், ஹோமோசெக்ஷுவலாவும் இருக்கலாம், லிஸ்பியனாவும் இருக்கலாம். யார் சொன்னா? கர்த்தருக்கு தெரியாதா என் பிரச்சனை என்னான்ட்டு? அந்த கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறாரு, மாறாத கர்த்தர். நீ எப்படி மாத்துறாத? நியாயப்பிரமாணத்தை மாத்துற அளவுக்கு நீ நியாயப்பிரமாணத்துக்கு ஜட்ஜ் ஆயிட்டியா? ஆகியால் வசனம் 12:2-12. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி எதன்படி பேச வேண்டும்? நீங்கள் நானும் நியாயாதிபதிகள் போல பேசக்கூடாது. வசனம் 4. எதன்படி பேச வேண்டும்? நியாயப்பிரமாணம் நம்மை கண்டிக்கிறவர்களாக நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்திற்கு அதிபதியாக அல்ல, நியாயப்பிரமாணம் எனக்கு அதிபதியாக எண்ணி பேசி நியாயப்பிரமாணத்தின்படி நாம் என்ன பேசணுமோ அதன்படி செய்கிறவர்களா இருங்கள். 12. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். நம்ம எவ்வளவு பேர் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறோம் அன்பானவர்களே. நீங்கள் நானும் எவ்வளவு பேர் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறோம். நான் அநேக தடவை மீறி இருக்கிறேன். இனி நான் நேசிப்பது போல் பிற நேசிக்கின்ற பிரமாணத்தை எல்லா நாளும் எல்லா நேரமும் என்னால் சம்பூர்ணமாய் கடைபிடிக்க முடியறது கிடையாது. உங்களால முடியுதா? அதுக்கு என்ன வழி? கர்த்தரை நேசிக்க வேண்டும். கர்த்தரமாவது நீங்கள் நேசித்தோம்னா நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம நேசிப்பது போல் பிற நேசிக்கலாம். அப்போ நான் இவ்வளோ நியாயப்பிரமாணத்தின் மீறி நடந்துட்டேனே, நியாயப்பிரமாணத்துக்கு மீறி நடந்து பாவியா இருக்கிறேனே, என்ன வழி? என அப்படித்தானே சொல்லப்பட்டது வசனம் 9. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் நியாயப்பிரமாணத்தின் சாபம் உங்கள் மீது இருக்கிறது. பவுல் எழுதுவதற்கு முந்தைய இவ்வளவு பேசியிருக்கிறார் பாருங்க. இவர் கலாத்தியர் அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீக்கும்படியாக அவர் நமக்காக சாபமானார் என்று இயேசுவை பத்தி பேசப்பட்டது இல்லையா? இங்க சொல்றாரு பாருங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தை மீறி நியாயப்பிரமாணத்திற்கு அதிபதிகளானபடியால், நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்காமல் இருந்தபடியால் நியாயப்பிரமாணம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சாபமாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை நீங்க தீர்க்கப்படுகிறவர்களா இருக்கிறீர்கள். என்ன பரிகாரம் அதற்கு? வசனம் 13 கடைசியா. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்குள் படக்கூடாது என்றால் என்ன தேவை? சத்தமா mercy, இரக்கம், எலியோஸ், தயவு. யார் அது நமக்கு கொடுக்கிறது? வசனம் 13 லாஸ்ட் பாயிண்ட் சொல்லி முடிச்சேன். 13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். யார் இரக்கம் செய்யறது கிடையாது, யார் இரக்கம் பாராட்டுறது கிடையாது, யார் இரக்கம் பாராட்டுவது கிடையாது. இங்க ஐஸ்வர்யவானும் இன்னொருத்தர் யார் இரக்கம் காண்பிக்காமல் இருப்பது? பாதபட்சம் உள்ளவர்கள், விசுவாசிகள், பட்சபாதம் உள்ளவர்கள். இரக்கம் காண்பிக்காத பட்சபாதம் உள்ளவர்களாகட்டும் அவிசுவாசியாகட்டும், இருவருக்கும் இரக்கம் காண்பிக்கப்படாத நியாய தீர்ப்புல. ஆகியால் தான் 1:17 வாசி 1:13-14 அவன் தன் சுயேட்சையால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு பாவத்தை கர்ப்பதரிக்கிறான். பாவம் பூர்ணமாகும் பொழுது என்ன அடைகிறான்? மரணத்தை அடைகிறான். அந்த மரணம் அடைய போகிற ஒரு பாவிக்கு என்ன இல்லை? இரக்கம் பாராட்டவில்லை, அருளப்படவில்லை. யாருக்கு இரக்கம்? கடைசியா 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாமல் நியாய தீர்ப்பு கிடைக்கும். அந்த இரக்கம் எங்கிருந்து வருது தெரியுமா? எலியா சொல்ற வார்த்தை 3:17 கடைசியா 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் அடுத்து இரக்கத்தாலும். என்னவா இருக்குது? இரக்கம். எங்கிருந்து வருது இரக்கம்?
பரத்திலிருந்து வருகிற இரக்கம் அது. யாருக்கு கர்த்தர் இரக்கத்தை தருகிறார்? யாருக்கெல்லாம் கர்த்தருடைய சுயாதீன பிரமாணம் அதிபதியாக நியாயாதிபதியாக இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் தருகிறார். எதற்காக? நியாய பிரமாணத்தை கீழ்ப்படியும்படியாக. அப்ப நான் கீழ்ப்படியாமல் போனதுக்கெல்லாம் கர்த்தருடைய இரக்கத்தின்படி அவர் சிட்சிக்க மாட்டார். ஆமென். நீங்கள் நானும் சும்மா இல்லை, அங்க நியாய பிரமாணத்தை ஒரு நாள் கடைபிடிக்கல. நீங்க ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தாக்கா, இந்த நான் நல்லா இருக்கிறேன் அதனால நான் ரொம்ப யோக்கியம் நீங்க நினைச்சுக்க கூடாது. நீங்கள் நான் நல்லா இருக்கிறதுக்கு நம்முடைய நியாய பிரமாணத்தின் கீழ்ப்படிதலால் அல்ல, கர்த்தர் பாராட்டின இரக்கத்தினால். இரக்கம் பாராட்டினார். இவனுக்கு தெரியும் நான் கொடுத்த நியாய பிரமாணம் கடைபிடிக்க முடியலன்ட்டு. ஆகையால் கர்த்தர் நம்மீது இரக்கம் பாராட்டினபடியால் தான் நீங்கள் நான் இன்னைக்கு வஸ்திரத்தை போட்டுன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நான் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால்தான். அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ நியாயாதிபதி ஆயிடக்கூடாது. அது வார்த்தை சொல்லிட்டோம், நீ கீழ்ப்படிஞ்சா இல்லையான்ட்டு. நாமளே ஏன் சொல்லின்னு போயின்னு இருக்கணும்? நான் கர்த்தர் வார்த்தையை பார்க்கும்போது வார்த்தை என்கிட்ட சொல்ல, நீ கீழ்ப்படிஞ்சு இருக்கிற, இன்னும் கீழ்ப்படினா இன்னும் அதிகமா படுத்தணும்னு சொல்லிட்டு வேத வாக்கியம் கண்ணாடி போல இருக்கிற என் கர்த்தருடைய ஜீவ எழுத்துக்கள் என்னிடத்தில் பேசும். நான் சொல்லிட்டு இருக்க கூடாது நான் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு என்னை பார்த்து நான் எப்படிக்கிறேன், என்னை பார்க்கும்போது உனக்கு தெரியல நான் நியாயப்பிரமாணத்தில் அப்படியே ஒரு குறைவு இல்லாம நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்ட்டு. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம், நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் நான் நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட்டா கீழ்ப்படிச்சதால அல்ல, கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இரக்கம் கர்த்தர் நம்மை தண்டிக்கவில்லை. கிருபை தண்டிக்காமல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரக்கம் எதற்காக? கர்த்தர் நம்ம மீது கோபம் காண்பிக்காமல் இருப்பதற்கு. கிருபை எதற்காக? கோபம் காண்பிக்க வேண்டிய நம்ம இடத்துல ஆசீர்வாதத்தை காண்பிக்க முடியாத தான். ஆகையால் தான் கிருபையும் இரக்கமும் கர்த்தர் நம்ம மீது எப்போதும் என்ன பண்ணுகிறார்? அருளுகிறார். அல்லேலூயா. ஆரினில் பலியாக
எங்களை